செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7.01 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் துஷால், எத்தனை வாக்காளர் படிவங்களானது மக்களிடம் பெறப்பட்டிருக்கிறது? தற்பொழுது 7.01 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? தனலட்சுமி வணக்கம். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் தற்பொழுது முதற்கட்டமாக வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பொறுத்த பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் 7,19,001 வாக்காளர் தற்போது நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்த வாக்காளராக கடந்த ஆண்டு 27,87,362 வாக்காளர்கள் இருந்த நிலையில் இன்றைய தினம் அந்த எஸ்ஐஆர் பணி அந்த கடந்த 2002 ஆண்டுக்கு பிறகு கடந்த மாதம் நவம்பர் 4ஆம் தேதி முதல்ல தமிழ்நாடு முழுவதும் அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல்ல டிசம்பர் 4ஆம் தேதி வாக்காளர் கணக்கெட்டு படிவங்கள் பெறுவதற்கான பணிகள் நிறைவடையும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தற்போது கால அவகாசமும் கொடுக்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் வெளியானது. அதன்படி பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் அதிகப்படியான வாக்காளர்கள் இருந்த நிலையில சுமார் 7,02,450 வாக்காளர்கள் இருப்பார்கள். தற்பொழுது அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,18,444 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் அதே போல பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் தற்பொழுது வாக்காளர் பட்டியல் வெளியின நிலையில செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக சுமார் 7 லட்சத்திற்கும் மேற்கான வாக்காளர்கள் பட்டியலில் நீக்கப்பட்டுள்ளது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி துஷால்.